வணக்கம் விவர்ஸ். நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா புளி ரசம் தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, 4 வரமிளகாய்ங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எள் ஆட் பண்ணியிருக்கோங்க. இது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. தாளிப்புக்கு வந்துட்டு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வறுகடலை வச்சுருக்கோங்க. தேவையான அளவு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ட்ரை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எள்ளும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு ட்ரை பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க, ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நல்லா ஆறட்டும். இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகட்டுங்க. பாத்திரம் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி ரசத்துக்கு எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. வறுகடலை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கிள்ளி வச்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கலாங்க. புளி ஆட் பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கோம், அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கதெல்லாம் நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நுணுக்கி வச்சுருக்கோம்ல, இங்கே மசாலாலாம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தான் செஞ்சுருக்கேன், அதனால் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். புளி ரசம்னால கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ரசம் கொதிஞ்சு வருதுங்க. நல்லா சுண்டி வரட்டும். சூப்பராக புளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.